வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கார்ன் பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு தமிழ்நாடு ஃபேமிலியான எங்கள் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் டெய்லி 4 வீடியோ வரும். மார்னிங் 9 o'clock, ஆஃப்டர்நூன் 12, ஈவினிங் 6 o'clock அண்ட் நைட் 9 o'clock வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ கார்ன் பக்கோடாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் கார்ன் எடுத்துக்கோங்க. நாங்கள் இங்கே 1 கப் கார்ன் எடுத்துருக்கோம். இது 4 பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு உடைய அளவு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இங்கே நான் காட்டுற அளவு எல்லாமே 1 கப் கார்னுக்கு தான். 1 கப் கார்னுக்கு 1/2 கப் ரஃப்லி சாப்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்பயுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்ச அப்புறமா நம்ம இங்கே 3/4 கப் அரிசி மாவு வச்சுருக்கோம். 3/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க, பட் அதுவும் தேவைப்படும். கண்டிப்பாக 1 கப் கார்னுக்கு 3/4 கப் அரிசி மாவு தேவைப்படும். அதுக்கப்புறமா 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த அரிசி மாவும் கடலை மாவும் தான் கிறிஸ்பினஸ் தரும். நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அப்படியே ஊற்றி பிசையக்கூடாது, அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிரும். இது பக்கோடாக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். நாங்கள் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோம். மிதமான சூட்டில் தான் எண்ணெய் இருக்கணும். ரொம்ப காஞ்சிட்டா தீஞ்சிரும் பக்கோடா. மிதமான சூட்டில் வச்சு மீடியமில் வச்சே நீங்கள் பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இந்த கார்ன் பக்கோடா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.